ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆகி எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு படம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்யூ அருண்குமார் அவர் இயக்கத்தில் சித்தார்த் நடித்து வெளிவந்த சித்தா. இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சித்தார்த் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவருக்கு ஒரு அழகான ஃபேமிலி, அண்ணி குழந்தைங்கன்னு சந்தோஷமாக வாழ்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஃபேமிலி. அதில் அவன் ஹீரோவோட ஃப்ரெண்டோட அண்ணன் அண்ணி குழந்தைங்கன்னு இப்படி 2 ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ஃபேமிலிக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். அதுலேருந்து அந்த ஃபேமிலி மீண்டு வரத்துக்குள்ள நம்ம ஹீரோவோட அண்ணன் பொண்ணுக்கும் அதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். இதில் உடஞ்சி போகிற நம்ம ஹீரோ அதுலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா, அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமானவங்க யார், அவங்கள ஏதாவது பண்ணாரா இல்லையா, கடைசியில் என்ன ஆச்சு, இந்த பொண்ணு அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்ததா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாராட்டப்பட வேண்டிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர் எஸ்யூ அருண்குமார். ஏன்னா இப்படி ஒரு கதையை கொடுத்ததுக்காக நிச்சயமாக அவரை பாராட்டியே ஆகணும். அதில் எந்த தப்பும் இல்லை. இந்த படத்தில் ஹீரோயினமோ சித்தார்த்தா இருந்தாலும் உண்மையான ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சித்தார்த்தோட அண்ணன் பொண்ணு தான். அவ்வளோ அழகாக, அவ்வளோ நேச்சுரலாக, எப்படி ஒரு பொண்ணுக்கு உண்மையிலேயே அசம்பாவிதம் நடந்தால் எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரி தெளிவாக நடந்திருக்கு. அந்த வேலையை வாங்கின விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் நம்ம டைரக்டர் அருண்குமார். இந்த படத்தில் நிறைய சீன் ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. சமூகத்துக்கு தேவையான கருத்தை சொல்கிற விதமாகவும் நிறையவே அமைச்சிருக்காரு நம்ம டைரக்டர் எஸ்யூ அருண்குமார். அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா, ஹீரோவோட அண்ணன் பொண்ணை கடத்தும் போது ஒரு ஃபோனை வச்சு அந்த குழந்தைய ஈஸியாக கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல டைரக்டர் நமக்கு தான் பாடம் எடுக்கிறாரு. எப்படி நம்ம ஒரு குழந்தைகிட்ட அணுகணும், எப்படி அந்த குழந்தைகிட்ட ஃபோன்லேருந்து அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும்னு நமக்கு ஒரு இதை சொல்லித்தராரு இங்கே டைரக்டர். இன்னொரு சீனில் இந்த குழந்தையோட அம்மா குட் டச் பேட் டச் பற்றி அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பொண்ணு கேட்குற கேள்வியாக இருக்கட்டும், அதுக்கு இந்த அம்மா சொல்கிற பதிலாக இருக்கட்டும், அதை கேட்டு நம்ம ஹீரோ சித்தார்த் அவர் கொடுக்குற ஃபேஸ் ரியாக்ஷன், முகபாவனைகள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக, அவ்வளோ அற்புதமாக நேச்சுரலாக இருந்தது. அதே மாதிரி முன்கள பணியாளர்களான துப்புரவு தொழிலாளர்களை அவங்க எப்படி நம்ம மரியாதையோடு நடத்தணும், ஆனால் இந்த சமூகத்தில் அவங்கள எப்படி நடத்துகிறாங்கன்றத டைரக்டர் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு இந்த இடத்துல. அது பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருந்தது. இந்த மாதிரி கதைக்களத்துக்கு லவ் சீன் தேவையில்லைனாலும் நம்ம டைரக்டர் லவ் சீனை காட்டின விதம் ரொம்பவே அழகாக இருந்தது. தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான லவ் சீன்ஸ் மட்டும்தான் அமைச்சிருக்காரு இங்கே டைரக்டர். இந்த இடத்துல இன்னொரு சீன் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டோட அண்ணன் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நடந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் நினச்சி அவங்கள போலீஸ் ஸ்டேஷனை வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட அண்ணன் பொண்ணை விட்டுட்டு அவர் ஃப்ரெண்டோட அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டில் இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அசம்பாவிதம் நடக்கும். இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் நினச்சி அந்த வீட்டுக்காரங்க நம்ம ஹீரோவை சொல்லும்போது அவர் கொடுக்குற அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், அந்த சீன் எல்லாமே ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருந்தது. இன்னொரு சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அண்ணன் பொண்ணு காணோன்னு இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வரும், இந்த மாதிரி ஒரு பாடியை பார்த்தோம், அது உங்கள் அண்ணன் பொண்ணா இல்லையா பாருங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ மார்ச்சரில் போய் பார்ப்பார். பார்த்த உடனே சொல்லிடுவார், இது எங்கள் அண்ணன் பொண்ணு இல்லைன்னு. எப்படின்னு கேட்டதுக்கு, எங்கள் அண்ணன் பொண்ணு இவ்வளோ ஹைட்டாக இருக்க மாட்டா, என் இடுப்பளவுக்கு அந்த மாதிரி தான் இருப்பான்னு அந்த பாடி இது பக்கத்துலேயே நம்ம ஹீரோ படுத்து காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவங்களுக்கு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கண் கலங்கிருச்சுங்க. ஹீரோ அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தார் அந்த சீனில். கடைசியாக ஹீரோ அண்ணன் பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வச்சு நம்ம ஹீரோவை பார்த்தே அவரோட அண்ணன் பொண்ணு மிரட்சியாகி அந்த ஹீரோவை தள்ளி விடுறது, அவரை அடிக்கிறது, இந்த மாதிரி சில சீன்ஸை வச்சுருப்பாங்க. அந்த சீன்லாம் உண்மையிலேயே நம்ம ஹீரோ அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த சீனில். இந்த இடத்துல டைரக்டர் நமக்கு சொல்ல நினைக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வயசில் பெண் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் சொல்லித்தரணும், என்னெல்லாம் சொல்லித்தரக்கூடாது, பெற்றவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த வயசில் எதை சொல்லித்தரணுமோ அதை மட்டும்தான் சொல்லித்தரணுன்றத இந்த இடத்துல டைரக்டர் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு.
அதே மாதிரி நம்ம சட்ட ஒழுங்கு வந்து இந்த மாதிரி குற்றங்களுக்கு எதிராக ஒழுங்காக செயல்பட்டால் தனி மனிதன் யாரும் ஆயுதத்தை தூக்க தேவையில்லைன்னு இந்த இடத்துல நம்ம டைரக்டர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10க்கு 8.5 கொடுக்கலாம். இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களோட உட்காந்து பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கு என்னென்ன தெரியணும், என்னென்ன தெரியக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், அதை அவங்களுக்கும் நம்ம தெரியப்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற மூவி அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.